இன்னைக்கு காலை தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்கிற போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 5 verse 10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 10. But may the God of all grace, who called us to his eternal glory by Christ Jesus, after you have suffered a while, perfect, establish and strengthen and settle you. ஸோ இந்த ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ஒரு வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் we are going to see the character of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட தேவனா, அவர் வந்து ஒரு கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கிருபையால் தான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்க ஓட அவர் நமக்கு வந்து கிருபை தருகிறார், பலத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். So the first thing what God wants church to remember is that he is a God of all grace. கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்னைக்கு நம்ம இதுதான் மெடிடேட் பண்ண போகிறோம். நமக்கு இந்த பாடு அப்படின்ட்டு வந்தாலே நம்ம மைண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு கொஷன் மார்க் வரும். ஏன் ஆண்டவரே பாடு, என்ன குறை இருக்கு ஆண்டவரே, ஏன் இந்த பாடு நம்ம மைண்டில் வந்து பல வகையான வந்து கொஷன் மார்க் வரும். வை திஸ் சஃபரிங் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பாருங்க, நம் கிருபை உள்ள தேவன், காட் ஆஃப் ஆல் கிரேஸ், கிருபை உள்ள நம் தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடுகள் எப்படி இருக்கு, கொஞ்ச காலம் இருக்குது, சஃபரிங் ஃபார் அ வைல் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆனால் நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய க்ளோரி இருக்குது பாருங்க. ஹி ஹஸ் கால்ட் யூ ஃபார் இட்டர்னல் க்ளோரின்ட்டு இருக்குது. இந்த வாழ்க்கை இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை வந்து இட் இஸ் ஷார்ட் லிவ்டு. நம்மளோட பாடுகள் எல்லாமே வந்து இட் இஸ் ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச கால பாடுகள். கொரிந்தியன்ஸில் கூட நம்ம படிக்கிறோம், பால் எழுதுறாரு லேசான உபத்திரம் அப்படின்ட்டு அவர் எழுதுறாரு. ஸோ இங்கே பீட்டர் கூட அதே தான் எழுதுறாரு. இந்த பாடுகள் இப்போ இருக்கிற சஃபரிங் அது எல்லாமே எப்படின்னா ஃபார் அ வைல், கொஞ்ச காலத்துக்கு. ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளை ஆண்டவர் எப்படி நம்மளை பலப்படுத்துகிறார் பாருங்க. இப்போ நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவர் இந்த சஃபரிங்னா, இதே பீட்டர்ந்தே ஃபர்ஸ்ட் 5th சாப்டரில் நம்ம பார்க்குறோம். வை திஸ் சஃபரிங்னா, இதுக்கு 2 காரணம் இருக்கக்கூடும். ஒன்று வந்து பிசாசானவன், பிகாஸ் வி பிலாங் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம ஆண்டவரோடு இருக்கும் போது பிசாசானவன் வந்து பண்ணுகிற எல்லா வகையான டெம்டேஷன்ஸ், டெஸ்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், 8th வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிரியானவன் பிசாசானவன் அவன் எப்படி இருக்கான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வந்து வகை தேடுறான், அவன் வந்து சுற்றி திரிகிறான்ட்டு. ஆனால் நமக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கு நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கணும், அவன் வந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருந்தாலும் நம் ராஜா யாரு, நம் தேவன் யாரு, அவர் வந்து யூத ராஜசிங்கம். ஹீஸ் ரோரிங் லைக் அ லயன் அப்படின்ட்டு போட்டிருக்க பிசாசை பற்றி. ஆனால் நம் தேவன் யாரு, ஹீ இஸ் த கிங் ஆஃப் ஜூடா. அவர் வந்து யூத ராஜசிங்கமாக இருக்கிறார். ஸோ அது வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. 2வது பாடுகள் நமக்கு ஏன் வருதுன்னா, சம்டைம்ஸ் we get ourselves into the trouble. நம்மளோட ராங் டெசிஷன்ஸாக இருக்கலாம், நம்மளோட ராங் லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம். அதனால ஒரு வேளை நமக்கு வந்து இந்த பாடு வரும். எந்த பாடு எப்படி வந்தாலும் one thing we must remember it is short lived. நம்ம எல்லாருமே இன்னைக்கு உள்ளத்தில் நம்ம சொல்லி இதுவும் கடந்து போகும். திஸ் இஸ் ஷார்ட் லிவ்ட். இதுவும் கடந்து போயிடும். பிகாஸ் மை காட் இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், ஹீ இஸ் காட் ஆஃப் ஆல் கிரேஸ். கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு வந்து ஒரு இட்டர்னல் க்ளோரியை அவர் வைத்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் வை திஸ் சஃபரிங். பார்க்கும்போது 1 Corinthians சாப்டர் 3ல் 1ல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நமக்குள்ள சபைக்குள்ள என்ன இருக்குது, கார்னாலிட்டி இருக்குது.
இருக்கு, மாம்ச சிந்தனை இருக்கு. And I, brethren, could not speak to you as spiritual people, but as carnal, as to babes in Christ. அதே கொரிந்தியன்ஸ் chapter 3ல திரும்ப verse 3 நான் படிக்கிறேன். For you are still carnal, for where there is envy and strife and divisions among you, for are you not carnal and behaving like mere men? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமீன். மனுஷ மார்க்கமாக நடக்கிறோம். மாம்ச சிந்தை நமக்கு இருக்கு, நமக்குள்ள என்ன இருக்கு? என்வே, ஸ்ட்ரைப் அண்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் காஸ் ஆஃப் சஃபரிங். இது எதனால் இதெல்லாம் வருதுன்னா மாம்ச சிந்தனை. நான் என் வழி, என்னோட இதுதான், இப்படித்தான் நடக்கணும். அது போல் இருக்கும்போது தான் நமக்குள்ள என்ன இருக்கு? சஃபரிங்ஸ், அந்த பாடுகள், அந்த டிவிஷன்ஸ் எல்லாம் வருது. ஆனால் இங்கே ஜெரேமியா நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, let's turn to Jeremiah chapter 7 and verse 3 and 5. I will read. Thus says the Lord of hosts, God of Israel, amend your ways and your doings, and I will cause you to dwell in this place. Again, fifth verse I'm reading. For if you thoroughly mend your ways and your doings, if you thoroughly execute judgment between man and his neighbor. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. ஆமீன். சீர்படுத்துறது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பீட்டரில் அதுதான் படித்தோம். ஆண்டவர் இந்த சஃபரிங் பீரியடில் நம்மளை என்ன பண்ணுறாருனா, ஹீ வில் பர்ஃபெக்ட், எஸ்டாப்ளிஷ், ஸ்ட்ரென்தன் அண்ட் செட்டில் யூ அப்படின்ட்டு இருக்குது இங்கிலீஷில். நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கே ஜெரேமியா என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் என்ன சீர்படுத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம். நமக்கு பாடுகள் வரும்போது, ஆண்டவரே, வாட் ஐ ஆம் டூயிங், என்னோட வழிகள் எப்படி இருக்கு, என்னோட கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கு, மாம்ச சிந்தையாக நான் இருக்கிறேன்னா இல்லை ஆவிக்குரிய சிந்தனை எனக்குள்ள இருக்கா? நமக்குள்ள எப்பவுமே ரெண்டு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். இட் இஸ் ஒன் அ ஃப்ளெஷ்லி நேச்சர், ஒன் அ ஸ்பிரிட் நேச்சர். கார்னல் நேச்சர் அண்ட் ஸ்பிரிட் நேச்சர். கண்டிப்பாக ஸ்பிரிட் நேச்சர் வரும்போது, ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது அங்கே டிவிஷன்ஸ் வராது. அங்கே இது போல வீணான என்வைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் வராது. ஸோ இந்த பாடுகள் எதனால வருதுன்னா நம்மளோட வழிகள்னால, நம்மளோட டூயிங்ஸ், நம்மளோட கிரியைகள்னால வருது. அதே எரேமியால நம்ம திரும்ப படிக்கிறோம். அதே போல வசனம் வருது. Jeremiah 26 and 13. Now therefore amend your ways and your doing and obey the voice of the Lord your God. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஆமென். So இன்னைக்கு first thing we are going to ask God, ஆண்டவரே, என்னோட வழிகளை, என்னோட கிரியைகளை உமது கரத்துல நான் கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னை நீங்க சீர்படுத்துங்க. நம் தேவன் யாராக இருக்கிறார்? நம்மளை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த அதே பீட்டர்ல நம்ம என்ன படிக்கிறோம், நம்மளை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்க. He is a God who establishes us. இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அந்த ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸுக்கும், ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 அவசியம். ஜாய்ஸ் பேரோட டீச்சிங் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் எப்படி காலையில் கூலாக வீட்டுக்கு வேலைக்கு போகிறாரோ, ஈவினிங் வரும்போது அந்த நாள் ஃபுல்லாக என்ன நடந்தாலும் சரி
மாதிரி சாயந்தரம் வரும்போது அதே போல் கூலாக இருப்பார். அவருக்குள்ளாக அந்த டே ஃபுல்லாக இருக்கிற அந்த ப்ரெஷர்ஸ், அந்த டென்ஷன்ஸ் எல்லாமே அவரை என்ன பண்ணாது, டென்ஷன் ஆக்காது. ஸோ இந்த ஒரு ஸ்டெபிளைசிங் இன் கிரைஸ்ட், அது வந்து ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸுக்கும் கண்டிப்பாக வேணும். தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம், 2 Thessalonians 3:3ல, but the Lord is faithful, who will establish you and guard you from the evil one. 2 Thessalonians 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம் தேவன் யாராக இருக்கிறார்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹீ இஸ் காட் ஆஃப் ஆல் கிரேஸ். அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு என்ன பண்ண போகிறார்? அவர் நம்மளை வந்து ஸ்திரப்படுத்த போகிறார். இன் எனி கிவன் சிச்சுவேஷன். இந்த ஸ்திரம் எப்படி வரும்னா, when we know who our God is. My God is faithful God. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சிச்சுவேஷன் எப்படி போனாலும், I have a God who is going to make me stable. என்னை பர்ஃபெக்ட் பண்ணுகிற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள வந்தால் அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த டென்ஷன்ஸ், அந்த என்வே, அந்த ஸ்ட்ரைஃப், அந்த டிவிஷன்ஸ் எல்லாமே மாறும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளை வந்து பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்பப்போ வந்து பல வகையான காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம், பலவீனம் படுகிறோம். நமக்குள்ள 1000 questions வருது. why God like this? ஏன் இந்த பலவீனம்? இன்னும் நடக்க போகுதுன்ட்டு நம்ம அநேக முறை வந்து நம்ம questions கேட்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நம் தேவன் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரியும், பிஃபோர் ஹிஸ் crucifixion ஆண்டவர் வந்து தன் டிசைபிள்ஸோட பேசும்போது பீட்டர் கிட்ட அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. லூக் 22ல 31 and 32 படிக்கிறேன். And the Lord said to Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you like a wheat, but I have prayed for you that your faith should not fail, and when you have returned to me, strengthen your brethren. இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை நீ ஸ்திரப்படுத்து என்றார். இங்க இங்கிலீஷ்ல வந்து யூ ஸ்ட்ரென்தன் யுவர் பிரதரன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இதுல இன்னும் ஒரு ஆண்டோட குணத்தை நம்ம என்ன பார்க்குறோம்னா, நமக்காக ஜபிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு கஷ்டங்கள், பலவீனங்கள் வரும்போது we try to get in touch with our friends who are praying for us. பட் நமக்கு ஒரு பெஸ்ட் ப்ரேயர் வாரியர் யாருன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக வந்து ஒவ்வொரு நாள் வந்து தேவ சமூகத்தில் இருக்கிறார். நம்ம வந்து இதே காரியம் வந்து ஹீப்ரூஸ்ல நம்ம படிக்கிறோம். ஹீ இஸ் இன்டர்சீடிங் ஃபார் அஸ் டே அண்ட் நைட். அவர் பீட்டருக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நீ குணப்பட்ட பிறகு நீ உன் சகோதரனை ஸ்திரப்படுத்த வேணும்ட்டு. ஸோ நம் தேவன் யாராக இருக்கார்? நம்மளை வந்து அவர் வந்து பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ அன்பான தேவன், கிருபை உள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன், நமக்காக ஜபிக்கிற தேவன். அவர் நம்மளோட இருக்கும்போது நம்ம ஏன் வந்து கலங்க வேணும்? எவ்ரி இந்த பாடுகள் தான் நம்ம நினைக்கிறோம். இந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விசுவாசியை எப்படி அவர் வந்து குணமாக்குறாருன்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு வசனம் பார்க்கலாம். Galatians 6:1ல படிக்கிறேன். Brethren, if a man is overtaken in any trespass, you who are spiritual, restore such a one in the spirit of gentleness. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை
சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. Amen. Again பீட்டருக்கு சொன்ன வசனத்தின் பிரகாரமாக இங்க வந்து பால் சொல்றாரு, யாராச்சும் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு வீக்னஸ்ல, ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போனாங்களா, நீ வந்து ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கிறியா, நீ வந்து உன்னுக்குள்ள சந்தோஷமாக திருப்தியாக இராதபடிக்கு கோ அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் பிரதர், உன் பிரதர் உன் சகோதரன் நீ வந்து சீர்படுத்தப்படுத்த வேண்டும். யூ ஷுட் ஸ்ட்ரென்தன் யுவர் பிரதர் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. கடைசியாக ஒரே ஒரு காரியம் நான் பார்த்து முடிக்கலாம். த லாஸ்ட் திங் இஸ் நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹீ இஸ் த ஒன் ஹூ செட்டில்ஸ் யூ. இங்கிலீஷ்ல NKJVல செட்டில்ஸ் யூ இருக்கு, தமிழ்ல வந்து நிலைநிறுத்துகிற தேவன் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா வேற ஒரு நிலைநிறுத்தத்துக்கு அபாய்டிங் அப்படின்ட்டு இருக்கு. இந்த அபாய்டிங் எடுத்தாலே ஜான் 15 நம்ம பொறுமையாக படிக்கும் போது அங்கே அநேக அபாய்டிங் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து அந்த ஜான் 15ல என்ன சொல்றாரு பாருங்க, அபாய்ட் இன் மீன் சொல்றாரு. நமக்கு வசனம் நல்லா தெரியும். whenever we abide in him, when his words abide in us, we will be fruitful. கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும், நம் அவரில் நிலைத்து நிற்கும் போது. எதிலெல்லாம் நிலைத்து நிற்க வேணும்ட்டு நம்ம படிக்கலாம். ஜான் சாப்டர் 15ல 4, 6 and 10 நான் படிக்கிறேன். Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine. If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered. If you abide in me and my words abide in you, you will ask whatever you desire and it shall be done to you. If you keep my commandments and if you abide in my love, and just as I have kept my Father's commandments and abide in his love. ஸோ இதில் வந்து 4 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். we have to abide in him. கர்த்தரில் நம்ம நிலைத்து நிற்க வேணும், அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்து நிற்க வேணும், அவருடைய அன்பிலே நம்ம வந்து நிலைத்து நிற்க வேண்டும். இன்னைக்கு வந்து ஆவியானவர் வந்து நம்மளோட 4 காரியங்கள் பேசியிருக்கிறார். பாடு ஏன் ஆண்டவரே, பாடு ஏன் ஆண்டவரே, பாடுட்டு நம்ம வந்து நொந்து கொள்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, இந்த பாடு மத்தியில் நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் வந்து உன்னை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், உன்னை நிலைநிறுத்துவேன். ஸோ கர்த்தர் வந்து நம் தேவன் வந்து அன்பான தேவனாக இருக்கிறார். நம்ம படித்தோம், அவர் வந்து கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், நமக்காக ஜபிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8ல 39ல நம்ம என்ன பார்க்குறோன்னா, nothing shall separate us from the love of God. நான் படிக்கிறேன், nor height nor depth nor any created thing shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமீன். எதுவாக இருந்தாலும், எந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், துக்கம் வந்தாலும், எந்த ஒரு பாடு வந்தாலும், பலவீனம் வந்தாலும், இது போல சத்தியம் நம்ம உள்ளத்தில் இருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நத்திங் ஷால் செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு என்ன கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குது. ஏன் ஆண்டவரே, ஏன் சுச்சுவேஷன் மட்டும் இப்படி இருக்குன்ட்டு நம்ம கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். மகனே, மகளே, இந்த பாடுகள் வழியாகத்தான் நான் என்ன பண்றேன், ஸ்திரப்படுத்துகிறேன். நான் ஐ ஆம் மேக்கிங் யூ பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நல்ல கோட் இப்படி இருக்கு பாருங்க. இஃப் யூ ஆர் காம் இன் ப்ராப்ளம்ஸ், இட் ஷோஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. வி ஆர் பர்ஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், we all are imperfect beings serving a perfect God. அவ்வப்போது ஒவ்வொரு பலவீனம் வரும்போது யாருமே நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க.
think that God is not with you. Don't think that God is not answering you. அன்றைக்கு பேதுருக்காக ஜபித்த தேவன் இன்றைக்கும் நமக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நம்ம கிறிஸ்து நமக்காக ஜபிக்கிறார். அவர் நம்மளை என்ன பண்றார்? நான் திரும்ப சொல்லி ஜபிக்க போகிறேன். அவர் நம்மளை சீர்படுத்துகிறார். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை நிலைத்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே எங்களோட பாடுகள் எங்களை உருவாக்குற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. சபையை ஆசீர்வதிங்க சுவாமி. உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.